ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 6th தமிழில் இருக்கக்கூடிய முக்கியமான 50 வினாக்கள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். விளைவுக்கு, அறிவுக்கு, இளமைக்கு, புலவருக்கு. இது அப்படியே அந்த லெசனுக்கு பின்னாடி பொறுத்துக அந்த டைப்லேயே கொடுத்துருப்பாங்க. இதில் ஃபஸ்ட் ஒன் விளைவுக்கு, அதுக்கு சரியான விடை என்ன? விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். இதுதான் சரியான பொறுத்துக. அடுத்த கொஷின் பாருங்கள். பொருளறிக ஊழி. ஊழி அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன? நீண்டதொரு காலப்பகுதி. அடுத்த கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. 4 நூல்கள் கொடுத்துருக்காங்க, அதில் ஒன்று மட்டும் பொருந்தாதது. கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவியப்பாவை, பாவிய கொத்து. இதில் எது பொருந்தாத நூலாக இருக்குது? ஃபஸ்ட்டு இதெல்லாம் யாரோட நூல்கள்? இது பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல்கள். இதில் ஒரே ஒரு நூல் மட்டும் அவரோடது கிடையாது. இதில் ஆப்ஷன் சி காவியப்பாவை அவரோட நூல் கிடையாது. மீதி 3மே பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள். காவியப்பாவை அப்படின்ற நூல் முடியரசன் எழுதியிருப்பாங்க. அடுத்த கேள்வி, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற வரிகள் பாடியவர் யார்? இது ரொம்ப ஈஸி கொஷின். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். தமிழில் நமக்கு கிடைத்த முதல் இலக்கண நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். இது எல்லாமே 6th தமிழில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ், எல்லாமே முக்கியமான கொஷின்ஸ். நீங்கள் இந்த கொஷின்ஸ் படிச்சிங்கன்னா போதும், இதில் தான் கொஷின்ஸ் வரும். தமிழன் கிளவியும் அதனோரற்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் இது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி தொல்காப்பியம். பொருந்தாததை தேர்ந்தெடு. அழகு, துகள், மேன்மை, திருமகள் இருக்குது. இதில் எது ஒன்று மட்டும் பொருந்தாமல் இருக்குது? ஆப்ஷன் ஏ அழகு அப்படின்றது தான் பொருந்தாதது. மீதி எல்லாமே மா அப்படின்னு ஒரே ஒரு எழுத்து குறிக்கக்கூடிய பொருட்கள் நிறைய கொடுத்துருப்பாங்க. மா அப்படின்ற ஒரு எழுத்துக்கு நிறைய பொருட்கள் இருக்குது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில், அதை படிச்சுக்கோங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். மா எனும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ மேன்மை. அடுத்த கேள்வி, எண்ணத்தை வெளிப்படுத்துவது, உள்ளத்தை மகிழ்விப்பது, உணர்வில் கலந்தது. இதை சரியாக பொறுத்த சொல்லியிருக்காங்க. எண்ணத்தை வெளிப்படுத்துவது எப்பயுமே இயல்தமிழ், உள்ளத்தை மகிழ்விப்பது இசைத்தமிழ். பாட்டு கேட்டால் நமக்கு அப்படியே உள்ளம்லாம் ஒரு மாதிரி மகிழ்விப்பாக இருக்குல்ல. உணர்வில் கலந்தது நாடகத்தமிழ். நாடகத்தில் நிறைய எமோஷன்ஸ் அது மாதிரிலாம் இருக்குல்ல, அது மாதிரி நீங்களே ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சு இதை மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி, சரியான வரிசையை தேர்வு செய்க. நாளையும் படித்து பாருங்கள். இதில் இது சரியான ஆர்டர் அப்படின்னு பாருங்கள். இதில் ஆப்ஷன் சி அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இதுதான் சரியான வரிசை. இது ஒரு மலரோட 7 நிலைகளை பற்றி புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அதை அரேஞ்ச் பண்ண சொல்லி கொஷின் கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்து பொருந்தாத எழுதுன்னு இப்படி வேணாலும் கேள்வி கேட்கலாம். அடுத்து பாருங்கள். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாடியவர் யார்? எப்பயுமே இது மாதிரி புத்தகத்தில் இருக்கக்கூடிய லைன்ஸ் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இந்த லைன் கொடுத்து இதோட ஆசிரியர் கேட்பாங்க, இல்லைன்னா இது மாதிரி இடம்பெற்ற நூல் என்ன, அது மாதிரிலாம் கேள்வி வரும். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த கேள்வி, தமிழன் கண்டாய் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் இது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி அப்பர் தேவாரம். அதாவது எந்த நூலில் தமிழன் அப்படின்ற வார்த்தை கையாளப்பட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு டேப்லேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் தான் இந்த லைன்ஸ் இருக்கும். நூறாசிரியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பெருஞ்சித்திரனார். அடுத்த கேள்வி, இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் இது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். இதில் தமிழ்நாடு அப்படின்ற வார்த்தை முதல்ல ஆளப்பட்ட இலக்கியம் அப்படின்னு டேப்லேஷன் போட்டு கொடுத்துருப்பாங்க. தமிழன், தமிழ்நாடு அதெல்லாம் அந்த டேப்லேஷனில் தான் இருக்கும். அடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடு. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், தென்சிட்டு. இதில் என்ன பொருந்தாமல் இருக்குது? ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? இதில் 3 இதழ்கள் இருக்குது, ஒன்று மட்டும் பொருந்தாதது. இந்த 3 இதழ்களுமே பெருஞ்சித்திரனார் அவர்களோடது. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம், இது 3 தான் அவர் நடத்திய இதழ்கள். இதில் ஆப்ஷன் டி தென்சிட்டு அப்படின்றது மட்டும் பொருந்தாதது. அடுத்த கேள்வி, பாவலரேரி என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் ஏ பெருஞ்சித்திரனார். புரட்சி கவி. அடுத்த கேள்வி பாருங்கள். புரட்சி கவி என அழைக்கப்படுபவர் யார்? இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் சி பாரதிதாசன். அடுத்த கேள்வி, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி எனும் வரிகள் பாடியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாணிதாசன். கடல் நீர் முகந்த கமஞ்சூல் எழிலி என்று கூறும் நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கார் 40. அடுத்த கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு.
கூற்று 1 செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கூற்று 2 கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றன உரைநடை வடிவங்கள். இப்போ இதில் எது சரியானது? இதில் ஆப்ஷன் சி 1, 2மே சரி. சமயத்தில் இதை மாற்றி கொடுத்து கூட நமக்கு கேட்பாங்க. அப்போ மாற்றி கொடுத்துருந்தா, அதாவது செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்றன உரைநடை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை கவிதை வடிவங்கள்னு மாற்றி கொடுத்து கூட கேட்பாங்க. இப்போ நம்ம எப்படி கேட்டாலும் நமக்கு ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழ் எண்கள் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கிட்ட நம்பர்ஸ் இருக்குது, அதுக்கு தமிழ் எண்கள் என்னவோ அதை பார்த்து நம்ம அப்படியே மேட்ச் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ 8 கொடுத்துருக்காங்க. 8க்கு தமிழ் எண்கள் என்ன வரும்? கா, உ, க, ச, ரு, ச, ஏ, ஆ. அப்போ ஆ எங்கே ஃபஸ்ட் இருக்கோ அதான் மேட்ச் பண்ணணும். அடுத்து பாருங்கள், 6 கொடுத்துருக்காங்க. 6க்கு என்ன எண் வரும்? தமிழ் எண் கா, உ, க, ச, ரு, ச வரும். அப்போ 4வது. அடுத்து 9 கொடுத்துருக்காங்க. 9க்கு என்ன தமிழ் எண்கள்? கா, உ, க, ச, ரு, ச, ஏ, ஆ, கு. அப்போ கு எங்கே இருக்கோ அதுதான் சரியான விடை. அடுத்து 2 கா, உ. அப்போ 2 உ எங்கே இருக்கோ அதுதான் சரியானது. தமிழ் எண்கள்லேருந்து எப்பயாவது கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து நெடுவெல்லூசி, நெடுவசி, பரந்தவடு எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் இது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி 10. அடுத்த கேள்வி, ஆழ அமுக்கி முகைக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி எனும் பாடல் பாடியவர் யார்? இதுக்கு சரியான விடை என்ன? ஆப்ஷன் பி ஔவையார். இது எல்லாமே 6th புத்தகத்தில் உள்ளது. அடுத்து நிலம், தீ, நீர், வழி, விசும்பு ஐந்தும் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம். அடுத்து கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் இது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி நற்றிணை. அடுத்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு திகிரி, அதுக்கு சரியான பொருள் என்ன? திகிரி ஆணை சக்கரம், கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், மேரு இமயமலை. அடுத்து சரியானதை தேர்ந்தெடு. கூற்று 1 இளங்கோவடிகள் சோழ மரபை சார்ந்தவர். கூற்று 2 இவரது காலம் கிபி 2ஆம் நூற்றாண்டு. இதில் எது சரி எது தவறு? இல்லை, இரண்டுமே சரியாக சொல்லுங்கள். இப்போ இதில் கூற்று 2 மட்டும்தான் சரி. ஃபஸ்ட்டு என்ன தவறு கொடுத்துருக்காங்க? இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். அடுத்த கேள்வி பாருங்கள், குடிமக்கள் காப்பியம் என அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். அடுத்த கேள்வி, முத்தமிழ் காப்பியம் என அழைக்கப்படக்கூடிய நூல் எது? இதுக்கும் சிலப்பதிகாரம் தான் சரியான விடை. அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்னா, நீங்கள் உயிரெழுத்து, மெய்யெழுத்து, உயிர்மெய் எழுத்து அப்படி பிரிக்கக்கூடாது. முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள் இப்படின்னு 2 வகைப்படும். இப்போ இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 2. அடுத்து கலைச்சொல் அறிக. ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே இது மாதிரி கலைச்சொல் அறிகன்னு சொல்லிட்டு தமிழ் வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகள் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து எப்பயுமே கொஷின்ஸ் வரும். இப்போ இதில் வலசை, அதுக்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் பி மைக்ரேஷன். அடுத்து வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாடல் பாடியவர் யார்? இது ரொம்ப ஈஸி லைன்ஸ் தான். இதுக்கு சரியான ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த கேள்வி, சரியானதை தேர்ந்தெடு. உயிரெழுத்துக்கள் அளபெடையில் மட்டுமே சொல்லின் இறுதியில் வரும். ஆயுத எழுத்து சொல்லின் இறுதியில் வரும். இப்போ இதில் எது சரி? இதில் ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் சரி. உயிரெழுத்துக்கள் அளபெடையில் மட்டும்தான் சொல்லோட இறுதியில் வரும். மற்ற எப்பயுமே உயிரெழுத்துக்கள் சொல்லோட இறுதியில் வராது. ஆயுத எழுத்து எப்பயுமே சொல்லின் இடையில் தான் வரும். அடுத்த கொஷின் பாருங்கள், பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆத்திச்சுடி, நல்வழி, நருந்தொகை, கொன்றை வேந்தன். இப்போ இதில் எது பொருந்தாதது? ஃபஸ்ட்டு இதெல்லாம் யாரோட நூல்கள்? இதில் 3 நூல்கள் ஔவையார் பாடியது, ஒரே ஒரு நூல் மட்டும் மாறுபட்டது. இதில் ஆப்ஷன் சி நருந்தொகை மட்டும் வேறுபட்டது, மீதி 3மே ஔவையார் பாடிய நூல்கள். நருந்தொகைக்கு வெற்றி வேர்க்கை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதோட ஆசிரியர் சிவப்பிரகாசர். அடுத்த கேள்வி, மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? இதுக்கு சரியான விடை மூதுரை. எப்பயுமே இது மாதிரி லைன்ஸை நீங்கள் ரிப்பீட்டடாக படிச்சுட்டு இருந்தால் மட்டும்தான் இது என்ன நூல்னு தெரியும். இப்போ நீங்கள் ஒரு டேர்முக்கு 3 லெசன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதே நீங்கள் 7th 8th 9th படிக்கும்போது பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் நோட்ஸ் எடுத்து வச்சு படிங்க. அதுதான் உங்களுக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் இப்பாடல் இடம்பெற்ற நூல் இது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பழமொழி 400. அடுத்த கேள்வி, ஆற்றுனா வேண்டுவது இல் எனும் பாடல் பாடியவர் யார் அப்படின்னு கொஷின் இருக்குது. இப்போ இதுக்கு சரியான விடை முன்றுரை அறையனார். அதாவது ஆற்றுனா வேண்டுவது இல் அந்த இடம்பெற்ற நூல் பழமொழி 400, அதோட ஆசிரியர் முன்றுரை அறையனார். அடுத்து மூத்தோர் கூறும் அறிவுரை என்று பொருள்படக்கூடிய நூல் இது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மூதுரையை தான் அப்படி சொல்லுவாங்க.
அடுத்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்று அழைக்கப்படும் நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆசாரக்கோவை. ரெண்டையுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. அடுத்த கேள்வி, நன்றியறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு எனும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஆசாரக்கோவை. தாள் என்பதன் பொருள் என்ன? தாள் அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் டி நாக்கு. தாலாட்டு சொல்கிறோம் இல்லையா, அந்த நாக்கை ஆட்டுறது அதுதான் தாலாட்டு அப்படின்னு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில். அடுத்த கேள்வி, பொங்கல் விழா அக்காலத்தில் எவ்வாறு அழைக்கப்பட்டது? அந்த காலத்தில் பொங்கல் விழாவை என்னன்னு சொல்கிறோம்? ஆப்ஷன் சி இந்திர விழான்னு அழைத்தாங்க. பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று கூறும் நூல் இது? இது ரொம்ப நமக்கு தெரிஞ்ச லைன்ஸ் தான். இதுக்கு சரியான விட ஆப்ஷன் சி நன்னூல். அடுத்த கேள்வி, கூற்று 1 தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. கூற்று 2 தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுகிறது. இப்போ இதில் எது சரியானது? இதில் ஆப்ஷன் சி 1, 2 ரெண்டுமே சரிதான். அடுத்த கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு அதுக்கு சரியான பொருள் என்ன? ஆப்ஷன் பி எல்லாரையும் சமமாக பேணுதல், அதுதான் சரியான பொருள். அடுத்த கேள்வி பாருங்கள், திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுக. எப்பயுமே இது மாதிரி கொடுத்து ஏதாவது ஒரு வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி ஆட் பண்ணணும்னா அதோட 31 ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா திருவள்ளுவர் பிறந்த காலம் கிமு 31. அப்போ கொடுத்துருக்க வருஷத்தோட 31 ஆட் பண்ணோன்னா அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ இங்கே சரியான விடை என்ன? ஆப்ஷன் டி 2055. அடுத்து மாடு என்னும் சொல்லின் பொருள் என்ன? மாடு அப்படின்றதுக்கு சரியான பொருள் ஆப்ஷன் பி செல்வம். அடுத்த கேள்வி பாருங்கள், பொறுத்துக. அதாவது இது எந்தெந்த மாநிலங்களில் பொங்கல் விழாவை எப்படி பேரில் அழைக்கிறாங்க அதை தான் பொறுத்துகல. ஏற்கனவே போன குரூப் 2 இல்லை குரூப் 4 வந்து லோரி அப்படின்ற பேரில் எந்த மாநிலத்தில் அழைக்கிறாங்கன்னு கொஸ்டின் வந்திருந்தது. இப்போ மகர சங்கராந்தி அப்படின்னு எந்த ஊரில் சொல்கிறாங்க? ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசத்தில் சொல்கிறாங்க. லோரி அப்படின்னு பஞ்சாபில் சொல்கிறாங்க. உத்தராயன் அப்படின்னு குஜராத், ராஜஸ்தானில் சொல்கிறாங்க. அடுத்து கலைச்சொல் அறிக. சிற்பங்கள் அப்படின்றதுக்கு சரியான ஆங்கில வார்த்தை என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஸ்கல்ப்சர்ஸ். அடுத்து பாருங்கள், பொறுத்துக வந்து ஒவ்வொரு செய்யுள்ளையுமே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ இதில் பாருங்கள், சமர் அப்படின்றதுக்கு என்ன பொருள்? போர். எக்களிப்பு அதுக்கு என்ன பொருள்? பெருமகிழ்ச்சி. மல்லெடுத்த அதுக்கு வலிமை பெற்ற. களம் அப்படின்னா கப்பல், இதுதான் சரியான பொருள். அடுத்த கொஷின் பாருங்கள், முடியரசனோட இயற்பெயர் என்ன? எப்போயுமே ஒவ்வொரு ஆசிரியருக்கோட இயற்பெயர் அவங்க இப்போ நம்ம என்ன பேரில் சொல்கிறோம் அது எல்லாமே நல்லா படித்து வச்சுக்கணும். சமயத்தில் இயற்பெயரை வச்சு கொஷின் கேட்பாங்க. இப்போ இவரோட இயற்பெயர் என்ன? முடியரசனோட இயற்பெயர் ஆப்ஷன் பி துரைராசு அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். அடுத்த கேள்வி, பொருந்தாததை தேர்ந்தெடு. பூங்கொடி, காவியப்பாவை, வீரகாவியம், பாவிய கொத்து. இப்போ இதில் எது பொருந்தாததாக இருக்குது? இதில் 3 நூல்கள் முடியரசன் எழுதியது, ஒன்று மட்டும் வேறுபட்ட நூல். இப்போ இதில் பாருங்கள், பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை இது 3மே முடியரசன் எழுதிய நூல். இந்த பாவிய கொத்து மட்டும் பெருஞ்சித்திரனார் அவர்கள் எழுதிய நூல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ 50 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். அடுத்த 50 கொஷின் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது ஃபுல்லாகவே 6th புக். அடுத்த 50 ஒன்வரோட நமக்கு 6th ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுது. இந்த